ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து காற்று ராசிக்காரங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து இந்த ராகுக்கு இது பயிற்சி நடந்தது இல்லையா, இதோட ப்ரிடிக்ஷன் இது. இந்த காற்று ராசிகள் யார் யார் அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளும் காற்று ராசிகள். நீங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கும் பார்க்கலாம், ஓகேவா? இதை நீங்கள் உங்களோட ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன நற்பலன்களை தராங்க, இல்லை என்ன கைடன்ஸை கொடுக்குறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க அப்படி சொல்லலாம்ல. அப்படி பயமுறுத்தாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? என்ன நற்பலன்களை தரப்போகிறாங்க, என்ன கைடன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். காற்று ராசிக்காரங்களே, மிதுனம், துலாம், கும்பம். அடாடாடா, காற்று ராசின்னொன்று அங்கே பாரு, கம்யூனிகேஷன். ரொம்ப நாளாக ஏதோ ஒரு தகவல் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ? லவ்வர்ஸ் கிட்டேருந்து வரணுமா? உங்களுடைய முக்கியமான உறவுகள்கிட்டேருந்து ஏதாவது கால்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? பாருங்கள், அடுத்தது அதான்ப்பா. எஸ், ஆமாம், ரீயூனியனுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரீயூனியன் ஆகுமா மேடம்? கம்யூனிகேட் பண்ணுவாங்களா மேடம் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க செல்லங்களே. எஸ், வந்துக்கிட்டே இருக்குப்பா உங்களுக்கு கூடிய விரைவில். வா வா வா. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் லவ்வராக இருந்தீங்கன்னா திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க. அதே மாதிரி திருமணமானவங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா ரீயூனியன் ஆகும், ஃபேமிலி ஒற்றுமையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், வா. இப்போது இந்த ரீயூனியன் பற்றி யோசிக்கிற மக்களே, நீங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பீங்க. சில பேர் ஹீலர்ஸாக கூட இருக்கலாம், சில பேர் வந்து ரேக்கி மாஸ்டர்ஸாக சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தெரபிஸ்ட்டு, இல்லைனா வந்து ஒரு மெடிடேஷன் லைனில் கூட நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு டீப்பான மெடிடேஷன்லாம் பண்ணக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம். எஸ், லவ்வர்ஸ் பார்க்குறீங்க, திருமணமானவங்களும் பார்க்குறீங்க, பிரேக்கில் இருக்கீங்க. சீக்கிரமே கம்யூனிகேஷன் வேணும்னு சொல்லி நிறைய மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணி கடவுளை வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான நபர், நீங்கள் முயற்சி பண்ணுற இந்த விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கீங்க, கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்லாம் போயிட்டு அதெல்லாம் டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி பர்சனும் நீங்கள் வந்து லைஃப்காக இது பண்ணுறீங்க. புது அதாவது ரிலேஷன்ஷிப் அமையணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, வேண்டிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி லவ்வர்ஸும் பார்க்குறீங்க. ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்கன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்குது. குடும்பத்தில் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, ஒரு அம்மா பார்க்குறீங்கன்னா உங்கள் மகன், மகள், இல்லை உங்கள் கணவரோட ஒரு இணக்கம், ஓகேவா? ஆனால் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி இல்லை, பிரிஞ்சிருப்பீங்க. இப்போ ஒரு சிலருக்கு நான் சொன்னேன்ல, சிங்கிளாக இருக்கீங்க, டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லை கணவன் இது பண்ணி போயிருக்கலாம், கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லைனா விடோவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து நீங்கள், அதே மாதிரி ஆண்கள், ஒரு சில ஆண்கள் உங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பர்சன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப அவங்க ஃபெயிலியர் காமிக்கிற மாதிரி இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கவனிக்க. அப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குது உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா? எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே உங்களுக்கு ப்ரப்போசல் நடக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு நபர் உங்ககிட்ட வந்து இவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இது வந்து செகண்டு இல்லைனா தேர்டு அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு லவ் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கலாம். இப்போ திருமண வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்று இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டம் மாறும், இந்த சைக்கிள் மாறும் சொல்கிறாங்க. இந்த சைக்கிள் மாறும் பொழுது உங்களுக்கான இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் ஓகே, உங்களுக்கான இந்த குட் ஃபார்ச்சூன் வருது. அது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய பேர் இதில் லேக் ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. லவ்வர்ஸ் பார்க்குறீங்க, திருமணம் ஆகிட்டு பிரேக்கில் இருக்கிறவங்க, ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பிரேக்கில் இருப்பீங்க. ஒரு சிலர் பிரிஞ்சே இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து விடோவாக இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் தெரியுது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மேடம், நடக்கவே இல்லை அப்படின்றீங்க. அதே மாதிரி மணி போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு அந்த மணி வராமல் இருக்குது. மணி ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனித்து பண்ணுறது நல்லது. சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லைனா கணவன் மனைவி இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு சாதகம் ஆகுமா ஆகாதா? ஏன்னா கொஞ்ச நாளாலாம் கிடையாது, ரொம்ப நாளாக பண்ணுறீங்க. அதனால் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் மறுபடியும் ரீஜாயின். ஒரு சிலருக்கு வந்து திரும்ப ரீயூனியன் ஆனால் பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னல, உங்களுக்கு கூட அது வந்து ஃபஸ்ட்டு லைஃப் இல்லை, செகண்ட் லைஃப் மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து உங்களோட ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் இளையவங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இந்த ரீயூனியன் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே இப்போதைக்கு கொஞ்ச நாள் இந்த டைம் டியூரேஷனில் கொஞ்சம் அன்பேலன்சிங் இருக்கும். உறவு அப்படியே ரீஜாயின் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் ஹீலிங் பண்ணுங்கள், செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கும் வந்து யார் அந்த வீக்னஸ், இப்போ உங்களுக்கும் கணவருக்கும் அந்த கிளாஷ் இருக்கா, 2 பேருக்கும் வந்து அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆரா சக்ரா கிளன்சிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில பேர் வந்து மணிக்காக ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்கள்ல, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வராமல் இது பண்ணுறது. அதே மாதிரி ரொம்ப நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்கலை, ஆனால் வரா மாதிரி இருக்குது, வர மாட்டேங்குது. வந்தாலும் அவங்க அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு வந்து திருமணம் தடையாக இருக்கும். திருமணத்துக்காக பேச வருவாங்க, ஒரு ஸ்டெப் பேசுவாங்க, அடுத்த இதுக்கு மூவ் ஆன் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதோட கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு தடைகள் இருக்குது. அப்படின்னா அதுக்கு உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். அதே நேரம் உங்களோட இந்த ராகு கேது பயிற்சியில் சில ட்ராபேக் இருக்குதுன்னு சொன்னாலே அதுவும் வந்து சொல்கிறாங்க. சில பேருக்கு திடீர்னு ட்ராவல் ஏற்படலாம். ஓகேவா? உங்களோட இப்போது சிங்கிளாக இருக்கீங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். இப்போ ஒரு சிலர் ரீயூனியன் வேண்டாம், மறுபடியும் நான் வந்து அந்த இதுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நியூ லைஃப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில பேர் வந்து புதுசாக ஒரு விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு புதிய விஷயங்களை உங்களோட சக்ஸஸ்க்காக நீங்கள் சில விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட கர்மா கிளன்சிங் இருக்குது, ஆரா கிளன்சிங் இருக்குது. அது மாதிரி உங்களோட இந்த டிவைன் பவரை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட தலைவிதியை மாற்றிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை ஒரு சேலஞ்சிங்காக செஞ்சு நான் கண்டிப்பாக சாதிப்பேன், நான் என்ன வந்து ப்ரூவ் பண்ணுவேன். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு சிலர் உங்களோட
இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரத்துக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவீங்க. புதுசாக லேர்ன் பண்ணணும், அது என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், மாஸ்டர் கிளாஸாக இருந்தால் கூட கற்றுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு இது மைண்ட் செட் வச்சுக்குவீங்க. நான் சாதிப்பேன், நான் வந்து பெரிய மாஸ்டராகி காமிப்பேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் கூட சில பேர் எடுத்துகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக தான் இருப்பீங்க, சில ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து உங்களுக்கு நியூ லைஃப், உங்களுக்கு அது 2வது லைஃப் தான். பட் அது வந்து நியூ பாஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுறீங்க. ஒரு வழி க்ளோஸ் ஆகிட்டு இன்னொரு வழி ஓப்பன் ஆகுதுன்னா அது நியூ தான், அப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? ஆனால் அது உங்களுக்கு செகண்ட் லைஃப் தான். பட் இதை வந்து நீங்கள் பேலன்ஸாக கொண்டு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வருது கார்ட்ஸு. இப்போ இந்த லவ் ப்ரப்போசல் பண்ண போகிறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது வரும் உங்களுக்கு. இந்த ராகு கேது பயிற்சி இருந்தாலும் இந்த நற்பலன்கள்லாம் அங்கே கிடைக்குது. ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து டிவைன் பவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ் வழியாக தெரியும் போது நிறைய பேருக்கு இந்த டிவைன் பவரோட அந்த இது இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டில் நீங்கள் சில பேர் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸு இல்லைனா வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் ஏதாவது ஒரு இது நம்மக்கிட்ட படிக்கிறவங்களாகவும் இருப்பீங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் இந்த லைனில் ஒரு குருவோட அந்த தீட்சை வாங்கி அந்த பவரை யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ளஸ் எனர்ஜி வருது. இந்த ஒரு சைடு இந்த லவ்வர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் கூட இருக்கலாம். நல்ல ஒரு கைண்டான பர்சன் அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபீமேல் எனர்ஜிக்கு இது காமிக்குது. ஓகே, இந்த விடோவாக இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா? சில பேர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ உங்கள் வேலையிலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எனர்ஜி, உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குதுன்ட்டு. 6 சக்கராவை ஹீல் பண்ணுங்கள். எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள், உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து என்னோடய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிக்கணும், என்னோடய உறவு, என்னோடய குடும்பத்தில் வந்து எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், என் குழந்தைகள், கணவர், மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு பாண்டிங்காக இருக்கணும்னு நினச்சி ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி உங்களோட கோல் வந்து பெருசாக இருக்கும். அந்த பெரிய கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் பேலன்சிங்காக வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட், இப்போ நீங்கள் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறது, சில பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கேத்து வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், நல்ல வழிகளை காட்டுவார். அது சாதகமாக இருக்குது. ஆனால் 1 இயர் ஆகும். கண்டிப்பாக 1 இயர், இட் வில் டேக் 1 இயர். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வருது அப்படின்னாலும் அது மாதிரி தான். கொஞ்சம் நடுவில் இந்த 1 இயர்க்குள்ளே யாருக்கோ ஒருத்தருக்கு பிரேக் ஆகும். திரும்ப ஒருத்தர் உள்ளே வருவார், திரும்ப ஒரு பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் உங்களால் இந்த சாதகமற்ற நிலையை உங்களுக்கு சாதகமாக்க முடியும். யூ ஆர் அ குட் மேனிஃபெஸ்டர். நீங்கள் வந்து உங்களால் ஒரு டிவைன் பவர் எடுத்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் இந்த தலைவிதியை மாற்றிக்கக்கூடிய ஒரு கேப்பபிளான பர்சன் சில பேர் இருக்கீங்க. ஓகேவா? இதை நீங்கள் சரி பண்ணலாம்ன்றாங்க. ட்ரை பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வரப்போகுது கைஸ். நிறைய மாற்றங்களை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் உங்களுக்கான இந்த விஷயங்கள், உங்களோட வேலையும் சரி, குடும்ப உறவுகளையும், முக்கியமான கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்க கொஞ்ச நாள் போராடுறீங்க. கண்டிப்பாக அதை வந்து பாதுகாத்து கொடுப்பாரு உங்களோட ப்ரொடெக்ஷன் கார்டு. நீங்கள் முருகரை ப்ரே பண்ணலாம், இல்லை மைக்கேல் ஏஞ்சல், அந்த மாதிரி ஒரு கருப்பசாமி, முனீஸ்வரன், அந்த மாதிரி நீங்கள் காட் ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்க இந்த ஸ்ட்ரகிளுக்கு உங்களை வந்து கிரவுண்டிங்காக உங்களை வந்து கொண்டு போவாங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த டிவைன் பவரை எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? எஸ், யோசனை சில மெயில் எனர்ஜியும் பார்க்குறீங்க. முக்கியமான முடிவுகள் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் வந்து நடக்கும். குரு அருளால் அது நடக்கும்.
நீங்கள் சில முடிவுகள் எடுத்து அதுக்கான அந்த சக்ஸஸ் அந்த என்ன சொல்கிறேன்னா சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஒரு வேலையோ இல்லைனா ஒரு உறவையோ நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அந்த டைரெக்ஷனில் போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸிங்காக இருங்க. எமோஷ்னல் ஃபோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அடிபட்டீங்க, ஏற்கனவே லேர்னிங்கில் இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி திறமைசாலியாக இருப்பீங்க. மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். அதனால் ஷார்ப்பாக இருப்பீங்க. நீங்கள் எடுத்த டைரெக்ஷன் கரெக்டு தான். இது சாதாரணமாக நீங்களாக உங்களுக்கு இது பண்ணலை, அது டிவைன் உங்களை அலைன் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது வந்து பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் வந்து எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் வந்து முன்னேறி போகிறது, எங்களுக்கு இது இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். குருச்சரணம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணால் ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் கேரியர் பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் கைஸ். ஓகே, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடாடா, எவ்வளோ நான் வந்து ஷார்ட் ரீடிங்காக எடுக்கலான்னு நினச்சேன்ப்பா. எல்லோரும் லாங் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்ன இன்னும் கூட இதோடு நிறுத்திட்டேன் நான். அவ்வளோதான் இது. எஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ். இவங்க குரு வந்துட்டார். பேலன்சிங். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிரைட் ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கீங்க சில பேர். அந்த முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில லேக்கிங் இருந்ததுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணுமோ அதை சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு அதாவது அந்த ஆரா சக்கர கிளன்சிங் தேவைப்படுது, உங்களோட கர்மா கிளன்சிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னா கால் பண்ணாதீங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அது வந்து வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்களுக்கான இந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் இருக்கீங்க, மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர். ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.